ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பெரிய மகான் இருந்தார். அவரோட பேர் வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகருக்கு வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி. பொன் பொருள் மேலெல்லாம் அவருக்கு ஆசையே கிடையாது. தினமும் அன்னன்னைக்கு வேணுங்கிறத உஞ்சவிருத்தி எடுத்து தான் சாப்பிடுவார். ஒரு நாள் அவர் உஞ்சவிருத்திக்கு வந்தப்போ அவருக்கு உதவியாக இருக்கட்டும்னு ஒரு தங்க காசை அரிசியில் வச்சு கொடுத்தார் யாரோ ஒரு புண்ணியாத்மா. அந்த தங்க காசை அவர் விரலால் கூட தொடலை, குச்சியால் நகர்த்தி தூக்கி போட்டுடுறார். அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற நிலையில் இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு பரம ஏழையான பிரம்மச்சாரி யாசகம் கேட்டு வரான். அந்த ஊரில் வேதாந்த தேசிகரை பிடிக்காத சிலர், எங்கள் கிட்ட எல்லாம் உனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லைப்பா, இந்த ஊரில் வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார், நீ அவரை போய் பாரு, உன் கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறா. அந்த ஏழை நேர வேதாந்த தேசிகரை தேடி வரான். அவனுக்கு கொடுக்க நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லையேங்கிற வருத்தத்தோட மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீஸ்துதிங்கிற ஸ்லோகத்தை எழுதி அதை அவரும் பாடி அந்த பிரம்மச்சாரியையும் பாட வைக்கிறார். அதுக்கப்புறம் தூப்புல் கோவிலுக்கு அவனை அழைச்சிட்டு போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே மரகதவல்லி சந்நிதியை பிரதட்சிணம் பண்ண சொல்கிறார். ஏன் எதுக்குன்னு கேட்காம வேதாந்த தேசிகர் சொன்னதை அந்த பிரம்மச்சாரி அப்படியே செஞ்சான். மகாலட்சுமி பார்க்குறா, எதுவுமே தங்கிட்ட கேட்காதவர் கேட்குறார், அதுவும் தனக்காக கேட்கல, தகுதியான ஒருத்தருக்காக கேட்குறார். அதுக்காகவே காத்துன்னு இருந்த மாதிரி அந்த பிரம்மச்சாரி முன்னாடி தங்க காசை கொட்டுறா. அவனும் தன்னோட மேல் துண்டை விரித்து அந்த தங்க காசுகளை வாங்கிட்டு வேதாந்த தேசிகருக்கு நன்றி சொல்லிட்டு போனான். வியாபாரம் செழிக்கிறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கும் என்ன பண்ணினாலும் என்னை பிடிச்ச தரித்திரம் போகவே மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த ஸ்ரீஸ்துதியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளக்கேற்றி வச்சு படிக்கணும், இல்லை கேட்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட யூடியூப் லிங்கை கொடுக்குறேன். அனைவரும் கேட்டு செல்வ செழிப்போட வாழணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.